ஹலோ. சொல்லு பேபி. ஆ இல்லை இல்லை இல்லை, சும்மா தான் இருக்கேன், சொல்லு. ம் ஓகே. ஆமாம், போயிட்டு வந்துட்டிங்களா அன்றைக்கி? எத்தனை பேர்? ஆ என்ன 4 பொண்ணுங்க தானே போயிருந்தீங்க? அவனுங்க 2 பேரோட, ஐ மீன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்களா? ஓகே. ம் 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 ஓ ஓகே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில். சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்லை, அவங்க 2 பேரும் நீ நேரில் பார்த்து ஃபஸ்ட் டைம் சொல்லி என்கிட்ட சொல்கிறதுல என்ன இப்போ? அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறேன்னு கேட்குறேன். ஓ, சும்மா நடந்தெல்லாம் ஷேர் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறியா? ஓகே ஓகே, மேலே சொல்லு. படம் எப்படி இருந்துச்சு? நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு படத்தை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த படம் எல்லாத்தையும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடய போய்கிட்டு இருக்க. என்ன சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸோட பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? ரொம்ப கூலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்களா? ஆமாம், சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கேன்னு. ஓ, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் தானே இருக்கிறா? இல்லை, உன்னை பார்த்து லுக் ஸ்டாண்டிங் அப்படிலாம் இருக்கு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு புரியல, அதான் கேட்குறேன். உன் ஃப்ரெண்டு சும்மா இருந்தாளா? சிரிச்சிட்டாளா? நான் அப்புறம் பேசுகிறேன், பாய். இல்லை இல்லை இல்லை, எனக்கு வேலை வந்துடுச்சு, நான் அப்புறம் பேசுகிறேன். ஹலோ, நான் தான் வேலை வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைப்பா, எதுக்கு திருப்பி கூப்பிட்றேன்? கோவம்லாம் கிடையாது. என்ன நல்லா போச்சு இன்றைக்கி நாள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஹேங் அவுட் பண்ணேன், உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, ஜாலியாக போச்சு, அதானே. வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பிடிக்கல, யார் பிடிக்கலன்னு எனக்கு புரியல. சொல்லு, இப்போ நான் கேட்குறேன், அதை கேட்குறேன், சொல்லி. சும்மா. வேறு என்ன சொன்னான்? அந்த இன்னொருத்த என்ன சொன்னான்? அவன் வந்து சொல்லலையா? ஓ, குரூப்பில் வேறு இருக்கீங்க. அந்த குரூப்பில் உனக்கு நான் என்ன ரீகால் பண்ண ஒரு நிமிஷம். அப்போ நானும் அந்த குரூப்பில் இருக்கணும்ல? இல்லை, ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸும் அந்த குரூப்பில் இருக்கிறாங்கன்னு நீ சொல்கிற, நீனும் அந்த குரூப்பில் தான் இருக்கிற. அப்போ உனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு நீ சொல்கிறப்போ, அந்த பாய் ஃப்ரெண்ட் நான் தாங்கிறப்போ, அப்போ நான் அந்த குரூப்பில் இருக்கணுமா இல்லையா? இல்லை, நான் அதுவும் தப்பாக கேட்குறேண்ணா. என்ன மறைச்சிட்டு என்ன பண்ணிட்டு எனக்கு புரியல. எதுக்கு அவாய்ட் பண்ணுறேன்? பிடிக்கலையா? இல்லை இல்லை, யூ நாட் ஸோ கம்ஃபர்டபுள் ஷோயிங் மீ தட் திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். யார் அவன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, வேணாம். நீ என்ன நினைக்கலாம் எனக்கு சொல்ல வேண்டாம். பிரேக்கப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். பாய், குட் பை, கிளம்ப. தென் கிவ் மீ a ப்ராப்பர் ரீசன். என்ன ஒரு ரீசனே இல்லாமல் அப்போ எதுக்கு என்ன ஆட் பண்ணல? ஓ, எல்லோரும் ஒரே ஊரில் இருக்கிறாங்க, நான் வேறு ஊரில் இருக்கிறேன், அதனால என்ன ஆட் பண்ணாமல் லைக் வேறு எதாவது பற்றி பேசணுமா? இல்லை ஃபோன் வைக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீ பேசுகிறது கேட்கவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ வந்து அவளோட ஆள் வந்து அப்படி பண்ணான், அவன் உன்னை பார்த்து இப்படி சொன்னான், எனக்கு புரியல. இன்றைக்கி நீ வெளியே போனல, எனக்கு ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சா நீ? எனக்கே சந்தேகம் வருதுடி, நீ எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு புரியல. போஸ்ட்டு போடுற சோஷியல் மீடியாவில், ஸ்டோரி போடுற, எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாடி. யாருமா நீ? எனக்கு புரியல, சொல்லு. இதில் வேறு எனக்கு சொன்னல, அவன் தான் வந்தான். அவன் பயங்கரமாக பாடி பில்ட்லாம் பண்ணி வச்சுட்ருக்குறான், என் ஃப்ரெண்டோட ஆள், ஃபோட்டோ காட்டினாவ அப்படின்னு போன வாரம் சொல்லிட்டு இருந்தியே, அவன் தானே? இல்லை, இதெல்லாம் எதுக்கு என்ன சொல்கிறனால என்ன இம்பேக்ட் இருக்க போகுது? சொல்லாமல் வரனால என்ன பிரச்சனை வரப்போகுது?
சரி சொல்லாமல் விட்டா நான் சண்டைக்கு வருவேன்னு சொல்கிறேன் நீ. அப்போ நான் சொன்னால் இவ்வளோ பிரச்சனை வருது இல்லை? நீனே டிசைட் பண்ண என்ன பண்ணலாம்? உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். என்னை பற்றி தெரிஞ்சதை விட உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொன்னால் சரியா சொல்லாட்டி சரியா நீனே சொல்லு. அப்போ அதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே? சொல்லாமல் விட வேண்டியது தானே? ஃபோன் பண்ணி என்ன பேபி எப்படி இருக்கா, ஓகேவா, சாப்பிட்டியா, சரி ஓகே பேபி, நல்லா போச்சு அன்றைக்கி நாள், அவ்வளோதான், விட்டுரு, போக வேண்டியது தானே? இல்லை உனக்கு நல்லா போச்சுன்னா 4 வாரத்தை நல்லபடியாக பேசிட்டு போ. ஃப்ரெண்ட்ஸோட போனோம், ஹேங் அவுட் பண்ணோம், எல்லாம் நல்லா முடிஞ்சு. யார் என்னெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டா? எனக்கு தான் கோவம் வருதுன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? எவனோ ஒருத்தன் என்னத்தையோ கழட்டிட்டு வந்தால் எனக்கு என்னடி, எனக்கு புரியலடி. உடனே நான் எதுக்கு இவ்வளோ டென்ஷனாகி சத்தம் போட்டிருக்கேன்னா உனக்கு தெரியாது. ஆனால் வாட்ச் யுவர் லாங்குவேஜ்னு மட்டும் உனக்கு சொல்ல வருது வேகமாக. அம்மா நீ பெரிய ஆள் தான்மா, அதை செஞ்சு கிளம்புமா, உனக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேன். இல்லை தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு நீ செட் ஆக மாட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஓகே, நான் பெரிய ஆளுக்கு ஆசைப்பட்டுட்டேன், என் தப்பு தான். ஓகே, என்னை மன்னிச்சிரு, பெரிய மனசு பண்ணி எனக்கு பிரேக்கப் கொடுத்துரு, சரியா? நான் பாட்டு போகிறேன். உனக்கு உன் லெவலுக்கு உனக்கு கண்டிப்பாக அமையும். நீ அவங்க கூட ஜஸ்ட் என்ஜாய் யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், சரியா? நான் வாழ்த்திடுறேன், போய்ட்டு வா. எதுக்கு பேசாமல் இருக்கா? ஓ, அழுக வருதா? வாவ், சப்ஜெக்டுக்கு அழுகலாம் வருது. உனக்கு தான் தெரியும்ல நான் வந்துட்டு உன் லெவல் இல்லைன்னு முதல்லையே. அப்புறம் எதுக்கு நல்லா லவ் பண்ணிகிட்ருக்குற நீ? நான் தேவையே இல்லடி உன் லைஃப்பில். எதுக்கு நீ முதல்ல சொல்லு, எதுக்கு என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச சொல்லு. சரி, காரணத்தோடு வர எதுவுமே லவ் கிடையாது. அப்படி தான் நான் கேட்பேன், எதுக்கு லவ் பண்ணேன்னு கேட்பேன். நீ ஒரு விஷயத்த சொல்லணும். அப்போ நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தானே லவ் பண்ண. அப்போ அந்த காரணம் இருக்குல்ல, அப்போ அது லவ் கிடையாது. போய்ட்டு வா, பாய். ப்ளாக் பண்ணிடுறேன் நம்புகிறேன், சரியா? வாழ்க்கையில் சந்தோஷமா இரு. ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ண, ரிலாக்ஸ் ஆகு. என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டேன். எதுக்கு நீ டார்ச்சர் பண்ணுற? போனாலும் போக மாட்டேங்கிற, நான் பிரேக்கப் கொடுக்குறனாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறேன், நீனும் பிரேக்கப் கொடுக்க மாட்டேங்கிற. உன் லெவலுக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ பெரிய ஆளுமா, நீ பார்த்துக்கம்மா உன் லைஃப்பை, நான் எதுவும் செய்யலம்மா இனிமேன்னு சொல்லிட்டு டாட்டா பை பாய் சொல்லிட்டேன். உனக்கு தான் அந்த மாதிரி ஆர்ம்ஸ் வச்சவன், 6 பேக் வச்சவன்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்கிறாங்கல்ல, எவனா ஒருத்தவனை பார்த்து லவ் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், பண்ணாத எதுவுமே அதை பற்றி நான் பேசவே இல்லை. எனக்கு முடிஞ்சதை நான் செய்கிறேன், என் உடம்பை நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்னதை செய்யணும், நீ சொன்னதை செய்யக்கூடாது அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல. நீ சொல்லாட்டினாலாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்ன வருமோ அதான் நான் செய்ய முடியும். உனக்கு ஏன் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட கிடையாது மைண்டில்? ஒரு வாட்ச் யுவர் லாங்குவேஜ் வளர்க்க. நம்மலாம் கல்யாணம் பண்ணி இன்னமா சாதிக்க போகிறோம், ஒன்றும் கிழிக்க மாட்டோமா, சண்டை அடிச்சுட்டு இந்த 6 மாதத்துல டைவர்ஸ் தான் கொடுப்போம். தயவுசெய்து நீ போயிருமா, ஆண்டாமா. எதையோ பார்த்து வந்தேன்னு சொன்னல, அவ்வளோதான். அது வந்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சுல, போயிட்டு வா. ஓகே, ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன். நான் அழுகுறேனோ முட்டிட்டு சாப்பிட்றனோ அதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், இப்போ கிளம்பு. நான் நல்லா தான் சொல்கிறேன். நீ எப்போ தான் இப்போ நிப்பாட்டுவ கம்பேர் பண்ணுறதெல்லாம்? இல்லை, நீ அவ்வளோ பெருசாக அதை சொல்கிறப்போ அது வந்து அஃபெக்ட் பண்ணுது என்னையாங்கிறது கூட உனக்கு தெரியலையே. இப்படி என்னை பற்றி புரியாமல் எனக்கு என்ன புரியும், எனக்கு பிடிக்கல, என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியல. நான் ஏன் இப்படி ஒரு பொண்ணு கூட இருக்கணும் நீ சொல்லு, எனக்கு ரீசன் சொல்லு. உடனே தொண்டையில் தண்ணி வந்து நினைக்கும், திருப்பியும் பதில் சொல்லாமல் அப்படியே திக்கிட்டே நிற்பேன். ப்ளீஸ், நான் வந்துட்டு நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உன் நல்லதுக்கும் சொல்கிறேன், என் நல்லதுக்கும் சொல்கிறேன். தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம், ஓகேயா? இப்போட்டு செம்மையாக கோவம் வருது. நான் ஏதாச்சும் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி ஃபோன் வச்சுட்டு போயிடு ப்ளீஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். என்னால் இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
அவன் தான் ஒரு பைத்தியக்காரன். குரூப்பில் போயிட்டு எவனாச்சும் இப்படிலாம் ஃபோட்டோ போடுவானா? இதில் ஸ்னாப் சாட்டில் வேறு உனக்கு அப்பப்போ ஸ்பேம் வேறு பண்ணுறான்னு வேறு சொல்லிட்டு எனக்கு புரியலங்க. அவனுக்கு அவன் உன் ஃப்ரெண்டு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லை எதுவுமா, இல்லை சும்மா அவன் டைம் பாஸ் ஃப்ரெண்டாவ உனக்குலாம் எதுக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறான்? அதுவும் எனக்கு முதல்ல புரியல. இது நீ போகிற ஸ்டோரிக்கெலாம் வேறு அவன் லைக் பண்ணிவிட்டு அதை வேறு என்கிட்ட சொல்கிற பற்றியா நீ? நான் அப்படி இருக்கேன்னு சொன்னான், நீ இப்படி இருக்க சொன்னான், செம்மையாக இருக்கேன்னு சொன்னான் அன்றைக்கி. என்ன 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 நடக்குது எனக்கு புரியல. ஆமாம், நான் ஷார்ட் டெம்பர் தான், இப்படி தான் நான் பேசுவேன். எனக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா நான் உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் பேசுவேன். பெண்ணை உன்னை யாராச்சும் 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கணுமாண்ணா? அதான் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க உன்னை சுற்றி. உன்னை திட்டுறதுக்கு, கடிச்சு வைக்கிறதுக்கு, கோவப்படுறதுக்கு உன் மேலே ஒரு ஆள் நான் பார்த்தாதா? சரி சொல்லு, வேறு யாராச்சும் உங்ககிட்ட எப்படி சத்தம் போட்டிருக்காங்களா? அப்புறம் ஏன் என் கூட என்ன பழகிட்டே இருக்கேன்? கண்ணத்தோட சரி சரி அழுது முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கோ இல்லை 4 நாள் கழிச்சோ பொறுமையாக ஃபோன் பண்ணு. ஓகே, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இல்லை ஃபோன் பண்ண பிடிக்கலன்னா 4 நாள் கழித்து யோசித்து பார்த்தா ஓகே அவன் சொன்னது தான் கரெக்டு, நம்ம அதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு உனக்கு தோணிடுச்சுன்னா ஒரு மெசேஜ் போட்டுவிடு, போதும், நிறுத்திக்கலாம், நம்ம முடியல அப்படின்னு சொல்லிடு. ஓகே, உன் டெசிஷன் தான். ஏன்னா அப்பப்போ நீ தான் வந்துட்டு 4 பேர் பார்க்குற, இன்செக்யூர் ஆகிற. என்ன இது வரைக்கும் யார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் கூட பண்ணதில்லை. நீ யோசிச்சு பாரு, அதெல்லாத்தையும் நீ யோசிச்சு பாருமா. வாட் கைண்ட் ஆஃப் மைண்டில் வந்துட்டு நீ இருக்கிற? எதுக்கு நம்ம இதுக்கு பேர் என்ன மறைச்சிட்டு சுற்றிட்டுருக்கிற? உனக்கு வந்து கௌரவ குறைச்சலாக இருக்குதா? இல்லை உங்கள் வீட்டிலே அதெல்லாம் 4 பேர்ட்டு இது சொன்னதே கிடையாது, அதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குதா? உன்னை பற்றி எனக்கு சரியாக தெரியல. உனக்கு என்ன பிடிக்குது, உனக்கு என்ன பிடிக்கல, உனக்கு எதை சொல்லணும், உனக்கு எதை சொல்லக்கூடாது, அதுவே எனக்கு தெரியல. அப்புறம் ஏன் என் கூட ரிலேஷன் பண்ணி இருக்கிற? ஆனால் வேணான்ற வெயிட் வான்ற நீ ஒரு முடிவுப்பா. உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதான் முதல்ல தெளிவாகிட்டே எனக்கு சொல்லு. நானும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அடுத்த நாட்களில். சும்மா ஈஸியாக அழ வரும்னு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காது சரியா? கொஞ்சம் சத்தம் பேசிட்டா உடனே அழுதுருவேன். இன்றைக்கி ஆனால் நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணுற மூடலே இல்லை. தயவு செஞ்சு அழுதான் நல்லா அழுது முடிச்சிருவேன். இது வேண்டான்னா இப்படியே கூட க்ளோஷர் கொடு நீ யோசிச்சுட்டு. ஐம் ஓப்பன் ஃபார் எனி திங். ஓகேயா? நீ சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. அதுக்கு மேலே எதுவும் யோசிக்கலப்பா. உனக்கு என் கூட இருக்கிறது உனக்கு வந்துட்டு யோசனை வருது, டவுட் வருது, தயக்கம் வருது, யூஆர் நாட் கம்ஃபர்டபுள், இப்படிலாம் இத்தனை வச்சுருக்கிறேன். எதுக்கு நீ இருக்கிற? எனக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. என் கூட இருக்கிறேன்னா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணணும்லாம் நான் சொல்லலை. என்கிட்ட கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக இல்லை வந்துட்டு அது எப்படி சொல்லலாம் எனக்கு தெரில. போயிட்டு வா ப்ளீஸ், கிளம்பு. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நான் ஃபோனை வைக்கிறேன், பாய். திருப்பி கூப்பிடாத, ஃபோனை வச்சு திருப்பி கூப்பிட்டா எடுப்பேன்னு நினைக்காத. ப்ளாக் பண்ணவும் போகிறதில்ல இப்போதைக்கும், இனிமேலும். நீ பண்ணுறன்னா பண்ணிடுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு உனக்கு கம்ப்ளீட்டாகவே ரைட்ஸ் இருக்குது. யூ கேன் டூ தட்.